தப்பு செஞ்சா முருகர் இப்படிதான் தண்டிப்பாரு, சும்மா இருக்க சொல்லுவாரு. அருணகிரிநாதர் தன்னோட வாழ்க்கையில முழு நேரமும் காமத்திலேயே மூழ்கி இருந்தாரு. இப்படி காமத்திலேயே மூழ்கி இருக்கிறதுனால அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் உயிருக்கே ஆபத்தான நிலைமையிலும் கூட அவருக்கு காமம் தான் தேவையா இருந்துச்சு. இதை பார்த்த அருணகிரிநாதருடைய அக்கா, ஐயோ நான் உன் அக்காவா போயிட்டேனே, இல்லைன்னா உன் காம இச்சைக்கு நான் ஒரு பதிலா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அருணகிரிநாதர் நான் இவ்வளவு கேவலமா போயிட்டேனா அப்படின்னு மனசு உடைஞ்சி திருவண்ணாமலையின் மீது நின்று தற்கொலைக்கு முயற்சிக்கும் போது அங்க முருகர் காட்சி அளித்து, நீ எப்போ செஞ்ச தப்ப உணர்ந்தையோ அப்பவே அதற்கான பிராஜித்தத்தை தேடிக்கிட்டேன்னு சொல்ல, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்க, முருகர் அதற்கு சொல்லற சும்மா இருன்னு சொல்லி, பிறகு முருகர் அருணகிரிநாதரனுடைய நாவல வேளால் எழுதும் போது அன்னைக்கு தான் 12,000 பாடல்களை கொண்ட திருப்புகழ் பிறந்துச்சு.